ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான் நான் சொல்ல போகிறேன். பொதுவாக மேஜர் ப்ராப்ளம் என்ன நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் அப்படின்னா இந்த ஷோல்டர் ஃபால் ஆகிறது தான். ஷோல்டர் இறங்குது, கழுத்து நிற்க மாட்டேங்குது, கழுத்து லூஸாக இருக்குது, கழுத்து வைடாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை தான் கஸ்டமர்ஸ் தைச்சி கொடுக்குறவங்ககிட்ட சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி வருது அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம கழுத்து பீஸ் அடிக்கிறப்போ நம்ம ரொம்ப இழுக்காமல் அந்த துணியை இழுக்காமல் அடிக்கிறப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். இல்லை நம்ம வாங்கி கொடுக்குற ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா 2x2 அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டைம் போடுறப்போ நமக்கு டைட்டாக ஃபிட்டிங்காக தெரியும். ஆனால் போட போட அது லூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எல்லா கஸ்டமர்ஸும் சரி, இல்லை எல்லா டெய்லர்ஸும் சரி, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம ஷோல்டர் ஃபால் ஆகாமல் பண்ணுறது, அது ஒரு சின்னதாக ஒரு கட்டிங்கில் ஒரு மாற்றம் பண்ணோம்னா அது நமக்கு அந்த ஒரு ஃபாலிங் ஆகிறத தடுக்கலாம். அதுக்கான ஒரு டிப்ஸு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட் பீஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இது நார்மலாக நம்ம எப்போவுமே கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதிலிருந்து நம்ம ஒரு சின்ன ஒரு மாற்றம் பண்ணணும். அது என்ன மாற்றம் பண்ணணும்னா, இங்கே நம்ம கொக்கி பீஸ்கிட்ட ஒரு சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம்ல, அந்த டாட்லேருந்து தான் நம்ம ஒரு மாற்றம் பண்ணணும். இங்கே மேலே நம்ம கழுத்து வெட்டியிருக்கிறோம் பார்த்திங்களா, இந்த இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக ஒரு 1/4 இன்ச்சு 2 கோடு வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு கோடெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கோட்டை இங்கே இல்லை நம்ம டாட் பிடிக்கிற இடத்துலேருந்து இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே மேலே ஷோல்டர்கிட்ட கழுத்துக்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு, சேம் அதே மாதிரி ப்ராசஸ், ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது கழுத்து, இது ஹேண்ட் ஜாயின் பண்ணுற இடம். அதே மாதிரி கிராஸாக அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கிராஸாக ஒரு ஸ்லைடாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு கழுத்து எப்போவுமே ஃபால் ஆகாது, ஃபிட்டிங்காக இருக்கும். நீங்கள் இதை உங்கள் கஸ்டமருக்கு ட்ரை பண்ணி தைச்சி கொடுத்து பாருங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு இதில் ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் கால், இந்த பக்கம் கால் 1/2 இன்ச்சு சேவ் ஆகுது. அதுக்காகத்தான். அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான், இப்படி கிராஸாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி தைக்கிறப்போ கரெக்டாக வரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.